என்ன வெயிட் பண்ணுப்பா பின்னாடி சைடுல இந்த டீம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போங்க கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா கொஞ்சம் லைட்டா பின்னாடி போங்க துணிக்கு போட்டுக்க என்ன தள்ளி அவர்களையும் முகமது சமீபர்களும் அனுமதி அளிக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி போங்க, பின்னாடி ரொம்ப தூரம் எல்லாரும் முன்னாடி தான்.
கொஞ்சம் பின்னாடி தள்ளி போ சாமி. கொஞ்சம் பின்னாடி போ, தள்ளி போ. கொஞ்சம் உள்ள போங்க. ரவுண்ட் ஷேப்ல இருந்தா அப்படியே எடுங்க. எப்படி கொஞ்சம் உள்ள ஓரம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐடிவில இல்லாதவங்க உள்ள போயிருங்க. ஐடிவிலயோ மீடியா பிரச்சனை தவிர்த்துங்க, யாரும் நிக்க கூடாது. குரூப்ல போட்டு விடுறேன். உங்களுக்கு நான் குரூப்ல போட்டு விடுறேன். போர்க்கையில எடுத்து போட்டு விடுறேனே. எல்லாருமே மக்களுக்கான முன்னேற்றம், மக்களுக்கான முன்னேற்றம், மக்களுக்கான முன்னேற்றம், மக்களுக்கான முன்னேற்றம், மக்களுக்கு ஒன்றான முன்னேற்றம், மக்களுக்கு ஒன்றான முன்னேற்றம். சிரிக்காதே, 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 சிறுபான்மை மக்களின் உரிமையை சிரிக்காதே, இருக்காதே, 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 பாதுகாப்போம், பாதுகாப்போம், காப்போம், காப்போம், சிறுபான்மை மக்களை காப்போம், காப்போம், மீறாதே, மீறாதே, அரசியல் சாசனத்தை மீறாதே, மீறாதே, தூண்டாதே, தூண்டாதே, பிரிவினையை தூண்டாதே, சீண்டாதே, சீண்டாதே, சமத்துவத்தை சீண்டாதே. வேண்டும், வேண்டும், மத ஒற்றுமை வேண்டும், 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 வேண்டும். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, மறுபே சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு, நிராகரிப்போம், நிராகரிப்போம், மறுப்பு சட்டத்தை நிராகரிப்போம், நிராகரிப்போம், பறிக்காதே, பறிக்காதே, இஸ்லாமிய உரிமைகளை, இஸ்லாமிய உரிமைகளை, பறிக்காதே, பறிக்காதே,
ஒன்றிய பாதுகாப்பை கண்டித்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வாக்குவாரி சட்டத்தை திரும்ப வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு கண்டன உரையாற்ற வரவேற்கிறோம். அவர்களை கண்டன உரையாற்ற அனுமதிக்கிறோம். இப்படி உள்ள போங்க, உள்ள போச்சு அப்படி பார்த்து நல்லா உள்ள போங்க, நல்லா உள்ள போங்க, என்ன உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க போங்க. சூப்பர் சூப்பர், அப்படியே நீங்க உள்ள போங்க, அதே மாதிரி உள்ள போங்க. ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ. மேடம் ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ மேடம், ஒரே ஒரு போட்டோ. வடக்கு செயலாளர் தலைமையிலும் தெற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலும் வட்டார நகர ஒன்றிய வெற்றி கழகத்துடைய அனைத்து சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் கொண்டு வருகிறோம். மத்திய அரசால் ஒயிட் தான் வேணும், இதுக்கு மேல ஒயிட் எடுக்க முடியாது. ஒரே ஃப்ரேம் கிடைக்காது. எங்களுக்கு இடமே இல்லையே. எடுத்து லைவ் போட்டு நான் எடுத்துக்கிறேன். சமாதானில் இருக்காங்க. சமூகத்தினாலும் கொடுக்கப்பட்டதல்ல, முற்றிலும் இஸ்லாமிய தனவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சொத்து. இந்நாடுகளில் அவர்களுடைய தர்மம் சிந்தனையினால நிறைய சொத்துக்கள் பெருகி இன்னைக்கு உலகளவில் பார்த்தால் இந்தியாவில் மக்களுடைய மதிப்பு மூன்றாவது நாடாக இருக்கிறதுனால இன்னைக்கு மத்திய அரசுடைய கண்கள் உருவாக அவர்கள் எல்லாத்தையும் விசாரணைகள் ஏற்பட்டிருக்கிறாங்க.
ஆய்வு கொண்டு இருக்கிறார்கள், ரயில்வே துறையில் இருக்கிறார்கள். கடைசியில் வக்கும் துறையில கை வைத்து அதை கையகப்படுத்த முடிகிறார். உண்மையிலே தமிழில் சரியாக சொல்ல போனால் யாசகர்களுக்கு உள்ள போயிருங்க, நீங்களாம் உள்ள போயிருங்க, அவங்க எடுக்க போங்க, அந்த சைடு போயிருங்க, போங்க உள்ள போயிருங்க. அடக்கம் செய்கிறவங்க அதுவும் வக்கூட சொத்துதான் இருக்கும். அப்ப அந்த சொத்துக்களையும் கிடைக்கிறார். உயிரோடு இருக்கிற ஒரு பங்காளி இறந்தவர்கள் தெரியும். இதுதான் நம்ம உண்மையாக கல்விகள். ரெண்டாவது அதற்கென்று ஒரு போர்டு இருந்தது, அதற்கென்று அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்டது, அதற்கென்று அரசாங்கம் பொறுப்பாக அதை தீர்மானிக்கப்பட்டு தனி கோர்ட்டு இருந்தது. இதேபோல் வக்கூடைய சொத்துக்களை யாருக்காலும் விற்க முடியாது. எத்தனை தலைமுறை போனாலும் அனுமதிக்கலாம் தவிர விற்க முடியாது. அது அவர்களுக்கு பொறுப்பு. சொத்துக்களை யாரும் வாங்கவே முடியாது. இந்த நிலைமையிலே இந்திய அளவிலே அது ஒரு போர்டு இருந்தது. எல்லாமே அந்த வக்கு சொத்துக்களை நிறைய காலேஜுகள் உருவாக்கி அது எல்லா சமூக மக்களும் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்துக்கு பயன்படுத்தாங்க, எல்லா சமூகத்துக்கும் அது பயன்படாது. இதை அவர்கள் கண்கள் ஊற்றுவதனால் இதை எடுத்துக்கொண்டு வக்குடைய திருத்த சட்டம் இருக்கிறார். நாம் எல்லாம் மத்திய அரசை பார்த்து கேட்கிறது. நம்முடைய தோழர்கள் அதே மாதிரி இஸ்லாமிய அனுதாபிகள், நேர்மையான சிந்தனை உள்ளவர்கள், நடுநிலைவாதிகள் எல்லாம் கேட்கிறது. காலப்பட சூழ்நிலையிலே வக்கோடு கேள்வி இன்னும் நிர்பந்தம் ஏற்பட்டது. இன்னைக்கு மங்கையா விஜய் மங்கையா நிறைய பேர் பணத்தை ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து என்ன செய்யலாம். உங்களால் அந்த பணத்தை மீட்க முடியவில்லை, உங்களால் கருப்பு பணத்தை மீட்க முடியவில்லை, எதை மீட்டெடுக்க அதை மீட்க முடியவில்லை. இங்கே இருக்கிற அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை, யாசகருடைய ஏழைகளுடைய சொத்துக்களை அதை நீங்கள் எடுத்து நீங்க என்ன செய்ய முடியும் சொல்வார் இல்லையா? கோயில் சொத்து குலநாசம் சொல்வார். கோயிலுடைய சொத்தை எடுத்தால் குலநாசம் சொல்வார். பள்ளிவாசல் வந்து ஒரு சின்ன வட்டியில் எடுத்து வீட்டில் போட அந்த வீடு அழைப்பு பயனாக்குவார். பள்ளிவாசல் பாவனைக்கு சொத்து அந்த மக்களுடைய கடை இருந்தால் அந்த கடை வாடகை எடுத்து அதிகமாக சம்பளம் கொடுக்கும். அந்த வாடகை எடுத்து தமிழ் வேலை பார்க்கும். இதிலே கை வைக்கிறது உங்களுக்கு என்ன தேவையான அதுதான் நாங்கள் தமிழக அளவில் ஜமாத்தமா சபையின் சார்பாக வருகிற 13ஆம் தேதி மாவட்டம் எல்லாம் ஒரே இடத்தில் நாங்கள் கன்னட பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். அது தமிழக வெற்றி கழகத்துடைய 2 மாவட்ட செயலாளர்களுக்கு ஒழுங்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். இதை நாங்கள் ஜமாத்தமா சபையின் சார்பாக சரி, அனைத்து இஸ்லாமிய சகோதரரும் சரி, அனைத்து சோழனை கட்சிகளுக்கு எல்லாரும் சேர்ந்து இதை நாம் ஒருத்தர் பொருளை நாம் எதிர்க்க வேண்டும். இதை கடுமையான போராட்டம், மக்கள் போராட்டம் வந்தால் மட்டும்தான் இந்த சட்டத்தை அவர் வாபஸ் வாங்கலாம். இரண்டாவது, இந்த சட்டம் நூற்றாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் சொன்னால் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஷியா முஸ்லீம், கோரா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் எல்லாருக்கும் ஒரேதான். என்ன உள்துறை அமைச்சர் என்ன வகுத்திருக்கிறார் சொன்னா, யாரெல்லாம் மத்திய அரசுக்கு தாரா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சமூகத்தில் சில எதிர்பார்ப்பு அல்லவா, அந்த இஸ்லாமியர்களுக்கு சலுகை, அந்த முஸ்லிம்களுக்கு சலுகை கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் மத்திய அரசு இருக்கிறார்களோ அவருக்கு அது அப்பொழுது முழு சட்டத்தை செய்கிறார்கள். அப்படி என்ன சொன்னா, ஒரு சமூகத்துக்குள்ளேயே கூடும்போது பிளவு ஏற்படுத்த முடியாது சூழ்ச்சி நடக்கக்கூடிய வக்குடைய சட்டம் எந்த மாற்றமும் இல்லாமல் எப்படி இருந்து 1957 கொண்டு வந்தார்கள். அது அப்படியே இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வக்குடைய பொறுப்பினால் எப்படி வருகிறது யாரும் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய வக்குடைய சொற்கள் எல்லா சமூக பயன்படுத்துறாங்க. அது அப்படித்தான் கொண்டிருக்கிறோம். சில வணக்க வழிபாடு இடங்களும் இந்த வக்குடைய சொத்து வந்து இது பெரிய தமிழர்கள் வளர்ந்து கிடக்கு, அதெல்லாம் இஸ்லாமிய எடுத்துக் கொள்வாங்க. அப்போ வக்குடைய தேர்தல் மரியாதைக்குரிய அசுரமாக இருக்கும்போது நாங்கள் கோயிலுடைய இடத்துல வக்குடைய சொத்து இருந்தாலும் நாங்கள் வணக்க வழிபாடுகள் எங்கள் சகோதர சமுதாயத்தின் கண்ணியம் கருதி நாங்கள் அதை விட்டுவிடுவோம் என்றுதான் சொன்னார்கள். நாங்கள் எந்தவித சர்ச்சையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது வக்குடைய விஷயமாக உங்களுக்கு எந்த இஷ்யூ வரவில்லை. அப்படியே இந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுறீங்க, எதுக்கு இந்த தீர்மானத்துக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்களுக்கு உறுத்துகிறது. இந்த சொத்து உங்கள் கண்களுக்கு உறுத்துகிறது. அதை நீங்கள் யாசகத்திற்காக எடுத்திருக்கீங்க. எனவே நீங்க எல்லாம் சம்பாதிக்க நிறைய இடம் இருக்கிறது, நிறைய இந்திய சொத்து நீங்கள் திருடி கொண்டு போயிருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிராணி இருந்தால் அவர்களை நீட்டி கொண்டு இந்தியாவை வளப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்தியாவுடைய கருப்பு பணத்தை நீக்கி இந்தியாவை வளமை கொள்வார்கள்.
அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை நீங்கள் வைத்து அளிக்காது என்று கேட்டுக்கொண்டு இந்த மக்களுடைய திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சபை சார்பாக நன்றிகளை கூறி வெளியேற்றிக் கொள்கிறேன். அடுத்ததாக கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் நண்பர்களே, இதே மங்களாமேடு கடலில் ஒரு 15 பேர் 100 பேர் இருந்தால் கூட பெரிய, ஆனால் நீங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிறீர்கள், கடும் வெயிலில் திரண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக அல்ல, நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்கள் உரிமைக்காக, எங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்காக நீங்கள் கடும் வெயிலில் இந்த அரங்கில் இந்த மங்களாமேடு கடலில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏக இளைஞர்கள் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் சொல்கிறேன். நண்பர்களே, மக்களிடம் மதத்தை சொல்லி இந்தியா முழுவதும் கலவரங்களை நடத்தி ரத்தாரை ஓடவிட்டு இந்தியாவில் ஓட்டை பொருத்துவதற்காக மத ரீதியாக மக்களை ஒரே கட்சி தமிழ்நாடு வெற்றி கழகம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஏனென்றால் இந்தியாவில் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் வெற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், அதை விட தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியவுடன் போராட்ட அறிவிப்பை அனைத்து மாவட்ட தலைவர்களில் உங்களுடைய தளபதி விஜய் அறிவித்ததற்கு பிறகு உடனடியாக 2 பக்க அறிக்கையை நாங்கள் எல்லோரும் வாசித்தோம். உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள், தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்த கடிதத்தை இந்த ஆர்ப்பாட்ட அரங்கிலிருந்து சென்னையில் பிரமாண்டமான இஃப்தாரை ஜமாத்தோரமாக நடத்தியது. அதில் உங்களுடைய தலைவர் பங்கேற்றார். விருப்ப கட்சியினுடைய மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான் அதை பங்கேற்றார். இப்பொழுது விருப்ப கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு தொடர்ந்து களத்தில் நிற்போம், உங்களோடு போராடுவோம். விருப்ப கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே விருப்ப கட்சி உங்களோடு நிற்கும் களம். நான் பேசுவதற்கு முன்பாக விடைபெறுவதற்கு முன்பாக விஜய் பங்கெடுத்த உடனே எல்லாம் வரவேற்கிறோம். தொழிலாளர் என்று கேள்வி கொடுத்து கொண்டு சாப்பிட்டாங்க, ரோடு கஞ்சி முடிச்சாங்க. உங்களுடைய விஜய் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் எப்படி சமூகங்கள் போட்டு அமர்ந்து கஞ்சி குடிப்பார்களோ அப்படி அவர் பங்கேற்றார், அப்படி அவர் தொழுதார். இது சமூக நல்லிணக்கத்துக்கான அடையாளம், சமூகத்துக்கான அடையாளம். நீங்க கூப்பிடுறோம், வர்றாரு, நாங்கள் கட்டி முடிக்கிறோம், முத்தம் கொடுத்துக்கிறோம், தொட்டி போடுறாரு, தொழுகிறாரு, திமுக வருகிறது. எங்களை கேள்வி விஜய் பங்கெடுத்தா அதை திமுக குடிக்குது, குடிக்குது. இஸ்லாமியர்கள் அண்ணாடி காலமாக திமுகவை திமுக பண்ணுறா அந்த காலையெல்லாம் மறைக்கும். விஜய் பக்கம் இஸ்லாமியர்கள் என்பதை கட்சிகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாத்தில் ஒரு வாசகம் உண்டு, அநீதிக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக, அதிகாரத்திற்கு எதிராக யார் போர் கொடுக்கிறார்களோ அவர்கள் நான் போராடியும் அந்த
இஸ்லாமியர்கள் நேர்மையாக உழைத்து கடுமையாக உழைத்து யாரையும் ஏமாற்றாமல் அம்மானை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்காமல் ஊர் சொத்தை கொள்ளையடிக்காமல் ஊழலை கொள்ளையடிக்காமல் மதத்திற்கும் பிறப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் திராவிட கட்சிகள் இந்த பிஜேபியும் கல்பரிவாரும் 2 கைகளால் பெருக்கத்தை அள்ளி தின்றாமல் நேர்மையாக உழைத்து நாங்கள் உழைத்த போரை பள்ளிவாசலுக்கு தாராளமாக அந்த சொத்தை அவர்களுடைய பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் சட்டத்தை திருத்தலாம், சட்டத்தை தீர்மானிக்கலாம், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தை போன்று ஜனநாயக சக்திகள் உடனடிக்கும் போது அதை இந்த காலத்திலும் நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை ஈஸ்வரனை இந்தியாவில் ஈமானை நடத்த மாட்டோம் என்ற போட்டு இருக்கிறது. எங்களுக்கு மரணம் ஒரு போட்டே அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் உங்களை போட்டு உயிர்களை ஏழைகளை சொத்துக்களை என்ற சமூகம் பிரிட்டிஷாரே பார்த்த சமூகம் நீங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. காலகாலத்திற்கும் இந்த சட்டத்தை இந்திய அளவில் நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் சமூகம் அனுமதிக்காது. லாஜிகா பாதுகாவலர்களுக்கும் உறவுகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் அழைத்து சேர்த்து எங்களுக்கு எங்கள் சமூகத்துக்கு பயன்படுகிற ஒரு சொத்தை இந்து இஸ்லாமிய அல்லாத விளக்கினை விரும்புகிறீர்கள். இது லாஜிக்கான அரசியல் சாசனத்தின் அடிப்படை என்பது இந்திய மதத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் சொன்னார்கள். உங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்படி சொல்லிய சரியனை பார்த்து சொல்றோம். சங்கமத்தில் பார்ப்பதற்காக பார்ப்பவர்கள் பேசிய இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சொத்துக்களை வைத்திருந்த சங்கமத்திற்கு இஸ்லாம் அல்லாத இந்து அல்லாத இஸ்லாமியர்கள் நிர்ணயிக்க முடியுமா? அதுதான் இப்ப கேள்வி. அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை உழைத்து சேர்த்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை பாஜக அரசு இந்தியாவிற்கு அனைத்து பெருக்கிற நிறுவனங்கள் விற்று ஆட்டையை வாழை ஏற்படுத்த அமெரிக்க அம்மாவுக்கும் பாதுகாப்பு கொண்டிருக்கிற தரத்தில் இந்தியாவிலேயே ரயில்வே துறைக்கு பிறகு அதிகமான சொத்துக்கள் கொண்ட ஒரே நிறுவனம் இருக்கும். உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கிற ரயில்வே தடுத்து அதிக சொத்து இருக்கிற ஒரே நிறுவனம் வப்பு. அந்த வப்பு சொத்தில் திருடுவதற்கு, வப்பு சொத்தை அபகரிப்பதற்கு, வப்பு சொத்தை அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதற்கு கொள்ளைப்பொருளையாக சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பிஜேபி இந்த வப்பு திருத்த சட்டத்தை புரிதொண்டி புதைத்து திருத்தி எறிவது தமிழக வெற்றிக்கழகம் போன்ற இதை போன்ற போன்ற ஜனநாயக சக்திகள் நடத்தை பற்றிக்கொண்டு ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த சட்டத்தை புரிதொண்டி புதைப்போம். தமிழகத்தை கட்டி எழுதுவோம் என்று சொல்லி இந்த அறிவு இந்த கடும் வெயில் எங்களுக்காக எங்களுடைய உரிமைக்காக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அறிவுகளுக்காக இந்த வெப்பக்கூடி வருவதாக இருக்க வேண்டும். நானும் உலகமாக நாங்கள் இந்தியாவில் நாங்கள் விவசாயம் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் அந்நியர் அல்ல, இந்த மண்ணில் வந்தவர்கள். உங்களுடைய வெப்பக்கூடி உருவம் நீங்கள் எங்களுக்கு வெப்பக்கூடி உருவம் மாமாமச்சாராக சியாராக அப்பச்சியாக மாநிலங்களுக்கு இந்த மண்ணில் விளைவு ஏற்படுத்துகிற பிஜேபியுடைய சமத்தியத்தை போன்று தமிழக மண்ணில் ஜனநாயகத்தை சமத்துவத்தை சமூகத்தை நல்லிணக்கத்தை அமைதியை தமிழக வெற்றிகளோடு இணைந்து கட்சி முன்னெடுக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நிறைவேறும் நீண்ட ஆய்வு பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு கலந்து கொண்ட தோழர்கள் அனைவரையும் மற்றும் முற்போக்கு இயக்கங்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குடிகளை உயர்த்தியும் போக்குவரத்திற்கு இடைவெளியின்றி போராட்டங்கள்
இஸ்லாமிய உரிமைகளை அனைத்தும் வகுப்பில் சட்டத்தை அனைத்து தோழர்களுக்கும் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் கண்டனவுரையாற்றுவார். தமிழகத்தின் தலைவர் தமிழக விடுதலையின் தளபதி விஜயனா அவரை அறிவித்தபடி இன்று தமிழகத்திலேய மாவட்டம் வடக்கு மாவட்ட சர்வாகவும் தெற்கு மாவட்ட சர்வாகவும் கலந்து அனைத்து நிறுவனங்களும் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான வற்புறுத்தும் சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று என் தளபதி இந்திய அரசுக்கு ஆண்டு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஒன்றிய மக்களின் நிறைவேற்ற வற்புறு சட்டத்திருத்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு மாண்பில் மீண்டும் ஒருமுறை கேள்வி முன்னாகிறது. பாசிய பாஜக அரசை கேட்டுக்கொண்டது இந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று எங்கள் தளபதி சார்பாகவும் எங்கள் தொகுப்புடைய உருவான முஸ்லிம் சகோதரின் சார்பாகவும் கேட்டு விளையாடுகிறோம். இங்கே நிறைய உயிரை தொகுப்பு மாற்ற தலைவர்கள் பிரச்சனை உரையாடுகிறோம் வெற்றிப்பாடியவர்கள். அனைத்து தமிழகத்தில் இருக்கும்
அனைத்து அணிசார்ந்த ஒருவருக்கும் காவல்துறையினருக்கும் வீடு நண்பர்களுக்கும் இந்த வீடு நன்றி கூறுகிறோம். இந்தியா தமிழக சார் ஆண்டிசாமி சார் ஆண்டிசாமி சார் சார் நாகர் தலைவர் ஐயா